இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகளிலிருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிறைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். உலக புகழ் பெற்ற E.P. தாம்சன் என்னும் வரலாற்று ஆசிரியர் இந்தியாவை பற்றி ஒரு வித்தியாசமான கருத்தை தன் நூலில் எழுதியிருக்கிறார். அவர் 1924 ஆண்டு இங்கிலாந்திலே பிறந்தவர். தன்னுடைய 69வது வயதில் இங்கிலாந்தில் இறந்து போனவர். அவர் உலக நாடுகளின் வரலாற்றை எழுதியிருக்கிறார். குறிப்பாக இந்தியாவை பற்றிய பல செய்திகளை தன்னுடைய வரலாற்று நூல்களில் பதிவு செய்திருக்கிறார். அவர் குறிப்பிடுகிற ஒரு செய்தி படிக்கும்போது நமக்கு அடடா என்று இருக்கும். ஆனால் அதனுடைய உட்பொருளில் ஆழமான பல செய்திகள் பொதிந்திருக்கிறது என்பதை பிறகு நாம் உணர முடியும். தாம்சன் சொல்லுகிறார், உலகத்தின் எந்த மூலையில் எந்த துறையில் ஏதேனும் ஒரு கருத்து எழுகிற வேளையிலேயெல்லாம் அதற்கான பிரதிபலிப்பை, எதிரொலியை இந்தியாவிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அது அறிவியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், கல்வித்துறை சார்ந்ததாக இருக்கலாம், கலை இலக்கியமாக இருக்கலாம். உலகத்தின் எந்த மூலையில் எந்த ஒரு கருத்து சொல்லப்பட்டாலும் அதற்கான பிரதிபலிப்பு, ரியாக்ஷன் என்று அவர் எழுதுகிறார். பிரதிபலிப்பு இந்தியாவிலே இருக்கும். சொல்லப்பட்ட கருத்தை ஏற்றோ மறுத்தோ ஆய்வு செய்தோ இந்தியாவின் ஒரு மூலையிலிருந்து அதற்கான மாற்று சிந்தனை வெளிப்படும் என்று குறிப்பிடுகிறார். இது என்ன இந்தியாவுக்கு மட்டும் உள்ள குணமா? ஜெர்மனியில் வருகிற கருத்தை இங்கிலாந்தில் இருக்கிற யாரும் மறுப்பதில்லையா? அல்லது பிரான்சிலே உருவாகிற கருத்தை ஜப்பானில் இருக்கிறவர்கள் ஏற்பதில்லையா என்றால் எல்லாம் இயல்பாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் எல்லா கருத்துகளுக்கும் எல்லா துறைகளிலிருந்தும் ஏதேனும் ஒரு எதிர் ஒலிப்பு இந்தியாவிலிருந்து வருகிறது என்பது உண்மைதான். அதற்கு என்ன காரணம்? அதுதான் தாம்சன் சொல்லாமல் நமக்கு புரிய வைத்திருக்கிற ஒரு புதிய செய்தி. அவர் உலக நாடுகளின் வரலாறுகளையெல்லாம் பார்த்தவர், படித்தவர், எழுதியவர். அவருக்கு இந்தியாவினுடைய ஒரு தன்மை வேறுபட்டதாக இருக்கிறது. எப்படி எல்லா துறைக்கும் இவர்கள் அங்கிருந்து ஏதேனும் ஒரு பதிலை சொல்கிறார்கள், வரவேற்கிறார்கள் அல்லது எதிர்க்கிறார்கள். கியூபாவிலே ஒரு போராட்டம் நடந்தால் இந்தியாவிலே வரவேற்பு இருக்கிறது. இன்னொரு இடத்திலே இன்னொரு தாக்குதல் நடந்தால் இந்தியாவிலே எதிர்ப்பு இருக்கிறது. அல்லது கீழே நாடுகளிலே நடைபெறுகின்றவைகளை பற்றி இந்தியாவிலே ஒரு ஆராய்ச்சி நடக்கிறது. இப்படி எல்லாவற்றுக்குமான எதிரொலிப்பு எப்படி நிகழ்கிறது என்றால் அடிப்படையில் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையே அதற்கான காரணம். ஆங்கிலத்திலே ப்ளூரலிசம் என்று சொல்லுவார்கள், பன்மைத்துவம். பல்வேறு விதமான நோக்குகள், பார்வைகள், பல்வேறு விதமான மதங்கள், பல்வேறு விதமான மொழிகள், பல்வேறு விதமான வாழ்க்கை முறைகள் என்று ஒரு பன்மைத்தன்மை இந்தியாவிலே நிறைந்திருக்கிறது. அதற்கு இன்னொரு விதமான மூலம் எது என்பதையும் நாம் அறிவோம். காரணம், இந்தியா என்பதே ஒரு குறிப்பிட்ட வரலாற்றில் தோன்றி எழுந்த நாடு இல்லை. பல்வேறு தேசங்கள், 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாக, சின்ன சின்ன தேசங்களாக இருந்தனவை எல்லாம் வெள்ளைக்காரர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு அவர்களின் நிர்வாக வசதிக்காக அவை அனைத்தும் ஒரே கயிற்றில் கட்டப்பட்டு இந்தியா என்று பெயர் சூட்டப்பட்டது. அவர்களினுடைய பிரிட்டிஷ் இந்தியா இருக்கிறதே, அது மிகப்பெரியது. அதிலிருந்து பல துண்டுகள் இன்றைக்கு சிதறிவிட்டன. பாகிஸ்தானாய், பங்களாதேஷாய், பர்மாவாய், இலங்கையாய், ஆப்கானிஸ்தானாய், நேபாளமாய், சிக்கிமாய், இப்படி பல துண்டுகள் சிதறியதற்கு பிறகும் கூட இன்றைக்கும் இருக்கிற இந்தியா என்று வெள்ளைக்காரர்களால் அழைக்கப்பட்ட இந்த தேசம் பல்வேறு விதமான பண்பாடுகளை கொண்டது. அதுதான் இந்த தேசத்தினுடைய வலிமையும் அதனுடைய சிறப்பும். மீண்டும் இந்தியா என்பது ஒரே நாடு, ஒரே பண்பாடு என்று சொல்லத் தொடங்கினால் நாம் இந்த பன்மைத்துவத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். தாம்சன் குறிப்பிடுகிற அந்த செய்தியே எப்படி ஒரு நாட்டிலிருந்து எல்லா தளங்களிலும் ஒரு விடை வருகிறது என்றால் இங்கே எல்லா விதமான போக்குகளும் இருக்கின்றன என்பதுதான். முற்றிலும் முரண்பட்ட பண்பாடுகள் நம்மிடத்திலே உண்டு, மிக நெருக்கமான உறவுகளும் உண்டு. இதனைத்தான் நாம் இயல்பாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வெறுமனே சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர வேற்றுமையில் ஒற்றுமை என்று நடைமுறையில் நாம் வேற்றுமை இல்லாத ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறோம். வேற்றுமை இல்லாத ஒற்றுமை தான் வலிமை என்று தவறாக கருதி எல்லோருக்கும் ஒரே முகத்தை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று கருதினால்
அத்தனை பேரும் தங்கள் முகங்களை இழந்து புதிய முகங்களை பெறாமலேயே போய்விடுவார்கள். வேற்றுமை இல்லாத ஒற்றுமை ஒரு நாளும் வலிமையாகாது, அது சிறப்பும் ஆகாது. வேற்றுமை இருந்தாலும் நீ எனக்கு நண்பன் என்பதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படையான பெருமையே. இப்படி வேற்றுமைகள் பன்முகத்தன்மை இருக்கிற காரணத்தினாலே தான் எல்லா தளங்களிலும் நம்மால் அதற்கான விடைகளை, அதற்கான எதிர்ப்புகளை அல்லது அதற்கான ஆதரவை வெளிப்படுத்த முடிகிறது. தாம்சன் சொல்லியிருக்கிற கருத்து 100க்கு 100 சரியானது தான். நாம் இந்தியாவை எந்த கோணத்தில் எடுத்து பார்த்தாலும், அது பண்பாடு அல்லது பொருளாதாரம் அல்லது வரலாறு, எந்த கோணத்தில் எடுத்து பார்த்தாலும் மிக வேறுபட்டவைகளை நம்மாலே பார்க்க முடியும். கேரளாவிலே இருக்கிற மக்களினுடைய உடையும் உணவும் பஞ்சாபிலே இருக்கிற மக்களின் உடையோடும் உணவோடும் எந்த விதத்திலும் தொடர்புடையதில்லை. வங்கம் வேறு, மராத்தியம் வேறு, தமிழ்நாடு வேறு, மத்திய பிரதேசம் வேறு, முற்றிலும் வேறு வேறான தன்மைகளை அந்தந்த மாநிலங்களிலும் கூட வெவ்வேறு விதமான தன்மைகள், வெவ்வேறு விதமான பண்பாடுகள், மரபுகள் இந்த நாடு முழுவதும் இருந்திருக்கின்றன. நீங்கள் எந்த ஒரு மாநிலத்தினுடைய வரலாற்றையும் இன்னொரு மாநிலத்தினுடைய வரலாற்றோடு இந்தியாவில் முழுமையாக பொருத்த முடியாது. முகலாய சாம்ராஜ்யம் கொடிகட்டி பிறந்த காலத்தில் கூட தமிழ்நாட்டில் முகலாயர்களின் ஆட்சி இறுதி வரையில் நடைபெறவே இல்லை. அவுரங்கசீபினுடைய ஆட்சி தான் இந்தியாவினுடைய பெரும் பகுதியை, இன்றைக்கு நாம் இந்தியா என்று சொல்லுகிற அந்த தேசத்தின் பெரும் பகுதியை ஆண்டது. ஆனால் அவுரங்கசீபின் ஆட்சி கூட கர்நாடகத்தை தாண்டி தமிழகத்திற்குள்ளே வரவில்லை. தமிழகத்தின் வரலாறு தனியாகத்தான் இருந்தது. 1707 ஆண்டு அவுரங்கசீப் இறந்து போனதற்கு பிறகு மேலும் அந்த இணைப்புகள் தளர்ந்தன, தனித்தனி பிரதேசங்களாக அவை ஆகின. அதற்கு பின்னால் வெள்ளைக்காரர்கள், அதற்கு பின்னால் பட்டேல் வந்ததற்கு பிறகு எல்லாவற்றையும் கட்டி இணைத்தார்களே தவிர தானாக ஒன்றோடு ஒன்று உருகி இணைந்ததாக என்றைக்கும் வரலாறு இல்லை. அதனாலே தான் இந்த பல்வேறு நோக்குகள், பல்வேறு போக்குகள் நிறைந்திருக்கிற தேசமாக இருக்கிற காரணத்தால் எல்லாவற்றை பற்றியும் ஒரு சிந்தனை, எல்லாவற்றுக்குமான ஒரு தொடர்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே எது நம்முடைய வலிமை, எது நம்முடைய சிறப்பு, அது வேறொன்றும் இல்லை, இந்தியாவின் பன்மைத்துவம்தான் இந்த நாட்டின் சிறப்பு. இந்த பன்மைத்துவம் பேணி பாதுகாக்கப்படுமானால் இந்த நாட்டில் ஜனநாயகம் வாழும். இந்த நாட்டினுடைய பன்மைத்துவம் போற்றப்படுமானால் அது இன்னமும் பல துறைகளில், அறிவியல் சார்ந்த துறைகள் உட்பட அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னேறுவதற்கும் வழிவகுக்கும். எல்லோரையும் ஒரே மொழியை படி என்று சொல்லுவதோ, எல்லோரையும் ஒரே மாதிரியாக உடுத்து என்று சொல்லுவதோ, எல்லோரையும் ஒரே கயிற்றில் கட்டி இணைக்க வேண்டும் என்று கருதுவதோ இந்தியாவினுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுக்குமே தவிர உலகம் பார்ந்து வியக்கிற அந்த ஏற்றத்திற்கு வழிவகுக்காது. எனவே இந்தியாவின் பெருமையே பன்மைத்துவம்தான். அதைத்தான் வரலாற்றாசிரியர் தாம்சன் சொல்லுகிறார். உலகத்தின் எந்த மூலையில் எந்த கருத்து எழுந்தாலும் இந்தியாவிலே அதற்கு ஒரு எதிரொலிப்பு இருக்கிறது என்கிறார். அதுதான் நம்முடைய சிறப்பு.